நடிகர் ரோபோ சங்கர் சமீபத்தில் உடல்நல குறைவால உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட இந்த திடீர் இறப்பை யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே அவரோட உடலுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. மேடை நிகழ்ச்சிகள்ல உடல் முழுக்க சில்வர் பெயிண்ட் அடிச்சு ரோபோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது மூலமா பிரபலமாகி டிவி ஷோஸ் பண்ணி அதுக்கப்புறம் சினிமால நுழைஞ்சது அப்படின்னு அவரோட வளர்ச்சி இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்ட இவர் முறையான சிகிச்சை எடுத்து குணமடைஞ்சாரு. ஆனாலுமே எதிர்பாராத விதமா அவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரோபோ சங்கருக்கு இந்திரஜா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ரோபோ சங்கரோட அண்ணன் மகள் இந்துவை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரோபோ சங்கரும் தன்னோட சொந்த மகள் மாதிரி தான் இந்துவை பாத்துக்குவாரு. இந்துவும் ரோபோ சங்கரோட இழப்பை ஏத்துக்க முடியாம தொடர்ந்து அவங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு மறைந்த ரோபோ சங்கர் கிட்ட இருந்து இந்துக்கு வந்த ஒரு மெசேஜ் வியப்புல அழுத்தி இருக்கு. அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ரோபோ சங்கர், பாப்பா சித்தப்பா ஷூட்டிங்ல இருக்கேன், கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி இந்து கூட அவர் எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவும் இருக்கு. இந்த மெசேஜை பார்த்துட்டு வியந்து போன இந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, ரோபோ சித்தப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, இனிமே கொஞ்சம் மன நிம்மதியா இருப்பேன், நீங்க எங்களை சுத்தி தான் இருக்கீங்க, எங்களுக்குள்ள இருந்து எங்களை பாத்துக்கிறீங்க, நான் மூவ் ஆன் ஆகல, என்னால ஏத்துக்க முடியல, ஆனா நீங்க என் கூட தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என்னால உங்களை உணர முடியுது, லவ் யூ சித்தப்பா, ரொம்ப நன்றி சித்தி, இந்த மெசேஜை நான் எதிர்பார்க்கல, யோசிச்சு பாருங்க, டக்குன்னு 2 மெசேஜஸ் அவரோட நம்பர்ல இருந்து வருது, அப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், தினமும் வேண்டாம், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஒரு மெசேஜ் பண்ணுங்க பிரியங்கா சித்தி அப்படின்னு இந்து ரொம்ப எமோஷனலா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. ரோபோ சங்கரோட மனைவி பிரியங்கா தான் ரோபோ சங்கர் மாதிரி இந்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ரோபோ சங்கரோட அண்ணன் சிவகாசி சிவாவும் பிரியங்காவோட இந்த ஒரு செயலை பத்தி நம்ம சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. தம்பி மனைவி, தம்பி பொண்ணு, அவன் இந்த மண்ணுலகை விட்டு பிரிஞ்சு போனதா மைண்டில் வச்சுக்கிறவே இல்லை. ஒரு லாங் டைம் ஷூட் போயிருக்கான், வந்துடுவான், நாளைக்கு வருவான். ஏன்னா அவன் இறந்த 2வது நாள் காலையிலையோ அல்லது 3வது நாள் காலையிலையோ உள்ளே போகையில் ஒரு ஃபோன் காலில் அவனோட ட்ராவல் பண்ணக்கூடிய உதவியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சங்கர்கிட்ட சொல்லு, சாப்பிட சொல்லு, ஒழுங்காக மாத்திரை சாப்பிட சொல்லு, மருந்து கொண்டு வந்துக்கிட்டேன்னு சொல்லு, ஷூட்டிங்கில் கவனப்படுத்த சொல்லு. நானே ஒரு நிமிஷம் சரி இருக்கட்டும், இது நடந்த நிகழ்வு. இப்போவும் வீட்டுக்கு யார் போனாங்கனாலுமே அவள் என்கிட்ட பெருசாக என்னை வந்து கம்பல் பண்ணி அழுதுகளெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மனநிலை தான். அவன் தீர்க்கமான மனநிலை. தன்னை விட்டு அவன் இறந்து போகவில்லை. ஒரு லாங் டைம் ஃபாரின் போயிருக்கான், ஒரு ஷூட் போயிருக்கான், நாளை வருவான், நாளான்னைக்கு வருவான், இப்படி ஒரு மனநிலையில் நம்ம டே பை டே. இப்போ நானுமே அதுதான், உள்ளுணர்வில் அவன் நம்மகிட்ட இல்லைங்கிறது தெரியும். வெளி உணர்வுலையோ முகத்துலையோ நான் அதை காட்டி எனக்கு எதுவும் கிடைக்க போகுதுன்னா அது இல்லை. இயற்கைக்கு ஒத்துக்கிறதான் வேணும். ஆனால் அவன் என்னெல்லாம் நம்மகிட்ட பேசினான்னா அந்த நினைவு நம்மளோட இருக்குது.